ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ வாழைத்தண்டை வச்சு ஒரு பொரியல் பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு வாழைத்தண்டை எனக்கு தேவையான அளவு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு குக்கரில் வச்சு ஒரு விசில் வேக வச்சுக்கலாம். இப்போ நான் வாழைத்தண்டு முழுகிற அளவுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு விசில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கீழே இறக்கி வச்சுக்கலாம். நான் இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் வேர்க்கடலையை வறுத்துக்கலாம். இந்தளவுக்கு தோலெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகெல்லாம் பொரிஞ்சு வச்சு இப்போ நம்ம 2 ஸ்பூனு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு இதானோடனே நம்ம ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம். அதில் இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு ஃப்ரெஷ் தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். இதில் நம்ம 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் வேர்க்கடலையை வறுத்து வச்சதை நம்ம குறப்பாக மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். அந்தளவுக்கு குறப்பாக அரைச்சி வச்சு நம்ம அந்த வேர்க்கடலையும் இதில் சேர்த்துக்கலாம். வாழைத்தண்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்மளுடைய சுவையான சூப்பரான நல்ல ஹெல்த்தியான மருத்துவ குணம் உள்ள வாழைத்தண்டு பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாேருக்கும் செஞ்சு கொடுங்க. இதில் நிறைய மருத்துவ குணம்லாம் இருக்குது. அதனால் இதை மிஸ் பண்ணாதீங்க. வாரத்துக்கு ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.